கீழடி. தொல்லியல் மற்றும் மரபு குறித்தான ஆர்வத்தை தமிழ்நாட்டில் புத்தாக்கம் பெறச் செய்த ஒற்றைச் சொல் கீழடி. தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால் விரிவாக நடத்தப்பட்ட தொல்லியல் அகழாய்வு முடிவுகளில் நகர நாகரிகத்திற்கான கூறுகளாக சொல்லப்படும் செங்கல் கட்டுமானங்கள், வணிகம், தொழில்நுட்பம், எழுத்தறிவு, மேம்பட்ட சமூக வாழ்க்கை போன்ற அனைத்து சான்றுகளும் கீழடியில் வெளிப்பட்டுள்ளன. இந்த தொல்லியல் சான்றுகளானது 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதை அறிவியல் அடிப்படையிலான காலக்கணிப்பு முடிவுகளும் உறுதி செய்கின்றன. இதுவரை தமிழகத்தில் நடந்துள்ள தொல்லியல் அகழாய்வுகளில் செங்கல் கட்டுமானங்களின் எச்சங்கள் அரிக்கமேடு, காவேரி பூம்பட்டினம் போன்ற பகுதிகளில் கிடைத்திருந்தாலும் முதல் முறையாக விரிவான கட்டுமான பகுதிகள் கிடைத்திருக்கக்கூடிய இடம் கீழடி. இரட்டை அடுக்கு உலை, சதுர வடிவ தொட்டிகள், பல வகையான நீர் வடிகால்கள், உரை கிணறுகள் என நகர நாகரிகத்திற்கான கட்டுமான தடயங்கள் அனைத்தும் கீழடியில் கிடைத்திருக்கின்றன. செங்கற்களின் அளவை வைத்து பார்க்கும் போதும் அதற்கான இணைப்பு பொருளாக களிமண்ணை மட்டுமே பயன்படுத்தி இருப்பதை வைத்து பார்க்கும் போதும் இந்த கட்டுமானங்களை சங்ககால கட்டுமானங்கள் என்று தொல்லியல் அறிஞர்கள் வரையறுக்கின்றனர். கீழடியிலும் உலக தரத்தில் நவீன முறையில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளது. இதற்காக 4.5 ஏக்கர் நிலம் தொல்லியல் துறையால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. மொத்தம் 5914 சதுர மீட்டர் பரப்பளவில் 17 கோடி ரூபாய் மதிப்பில் அதிநவீன முறையிலும் பாரம்பரிய தோற்றத்துடனும் பிரம்மாண்டமான திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான கட்டுமான பணிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்துள்ளார்கள். கீழடி அகழ்வாய்வுகளில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்களை அழகுற காட்சிப்படுத்தும் விதமாக கீழடியில் பிரம்மாண்டமான அருங்காட்சியகத்தை நவீன முறையில் அமைத்து 2023ஆம் ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருந்தார்கள். 2 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 6 லட்சம் பார்வையாளர்கள் இதுவரையில் கீழடி அருங்காட்சியகத்திற்கு வருகை புரிந்து தமிழரின் தொன்மையை அறிந்து சென்றுள்ளார்கள்.